எக்ஸலில் ஜென்ரலாக என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் எடுத்துக்கிட்டோன்னா இது ஜென்ரல் டேட்டா டைப்ஸில் வேல்யூஸ் அண்ட் நம்பர்ஸ் ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு நம்பர் 1 ஃபார் எக்ஸாம்பிள் 15, 16, 17 இந்த மாதிரி நம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு கரன்சின்னு எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு இந்தியன் ருப்பியா இல்லை யூஎஸ் டாலர்ஸா என்ன கரன்சியோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். அக்கௌண்டிங்கும் அதே மாதிரி தான், உங்களுக்கு கரன்சி தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் கரன்சியில் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், அக்கௌண்டிங்கில் நோ நெகட்டிவ் நம்பர், நெகட்டிவே அக்செப்ட் பண்ணிக்காது. அடுத்து நார்மலாக டேட், நம்ம லேப்பில் நம்ம பிசியில் என்ன டேட் யூஸ் பண்ணுறோமோ அந்த டேட் ஃபார்மேட் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். தென் டைம், நார்மலாக என்ன டைம், ஏஎம்மா பிஎம்மா எந்த ஃபார்மேட், 24 hours ஃபார்மேட்டாக என்ன ஃபார்மேட்டோ அதை யூஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோன்னா 12%, 15% என்ன பர்சன்டேஜோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சிம்பிளோடு உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். சயின்டிஃபிக்னா இப்போது என் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வருது அப்படின்னா அது எல்லாமே நமக்கு ப்ளஸ் இந்த டாட் இந்த சிம்பிள் வச்சு நமக்கு சயின்டிஃபிக் கால்குலேஷனாக அப்ளை பண்ணிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஒரு நேம் தான், இப்போது குரு, தேவா அந்த மாதிரி ஒரு நேம் இருக்குல்ல, அதெல்லாமே நமக்கு டெக்ஸ்ட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அடுத்து கஸ்டம் அப்படின்னா இந்த என்டையர் ஆப்ஷனுமே நான் கஸ்டமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரல், நம்பர், கரன்சி, அக்கௌண்டிங், டேட், டைம், பர்சன்டேஜ், சயின்டிஃபிக், டெக்ஸ்ட் எல்லாமே நான் ஆல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அதில்.